அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு துறையில இருந்து தான் இன்னைக்கான நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி எந்த துறையில இருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க வந்திருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டிற்கான புதிய ரேஷன் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சிக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 6500க்கும் மேற்பட்ட வேக்கன்சியுமே விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த 2 வகையான போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 வகையான போஸ்டிங்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் எவ்வளோ சம்பளம், இந்த வேலை வாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, அதே போல் இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வேலை ஈஸியாக கிடைக்கும், அதே போல் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு முக்கிய மகிழ்ச்சி தகவல் என்னென்னா ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னா அது என்ன பண்ணணுன்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது எந்த டைமில் வேணும்னாலும் சொல்லுவோம். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைத்து விதமான நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஜாப் ரெக்யர்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுன்றத வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் வேலை ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் வேலைகள் எல்லாமே கூட்டுறவு கடைகள் எல்லாமே இந்த கூட்டுறவுத்துறையின் கீழ் தான் செயல்படுது. ஸோ அதனால் இந்த ரேஷன் வேலைகள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அங்கேருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குதுங்க. ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான், கவர்மெண்ட் ஜாப் தான், இதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். அதே மாதிரி ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரவரியோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாப்போட லொக்கேஷன் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஜாப்போட லொக்கேஷன் 38 மாவட்டத்துக்குள்ளே, அதாவது இந்த 38 மாவட்டத்துக்குள்ளே நம்ம எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் போஸ்டிங்கை வாங்கிக்கலாம். அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 6503 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணணும், அதே மாதிரி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதற்கான வெப்சைட்டுமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும். அதில் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய நேமு, அட்ரஸு எல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போகலாம். அடுத்தது நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு விற்பனையாளருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை கட்டுனருக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்ததா எந்த மாவட்டத்துக்கு நம்ம சூஸ் பண்ணணும், அதே போல் நம்ம ஸ்ட்ராட்டஜின்றதையும் சொல்லலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேகன்சியும், செங்கல்பட்டுக்கு 178 வேகன்சியும், சென்னைக்கு 344 வேகன்சியும், கோயமுத்தூர் 233 வேகன்சியும், கடலூர் 245 வேகன்சியும், தருமபுரி 98 வேகன்சியும், திண்டுக்கலுக்கு 312 வேகன்சியும், ஈரோடுக்கு 243 வேகன்சியும், கள்ளக்குறிச்சி 116 வேகன்சியும், காஞ்சிபுரம் 274 வேகன்சியும், கன்னியாகுமரி 134 வேகன்சியும், கரூர் மாவட்டத்துக்கு 90 வேகன்சியும், கிருஷ்ணகிரிக்கு 146 வேகன்சியும், அடுத்ததா மதுரைக்கு 163 வேகன்சியும், நாகப்பட்டினத்துக்கு 98 வேகன்சி, நாமக்கல் 200 வேகன்சி, நீலகிரிக்கு 67 வேகன்சி, அடுத்தது பெரம்பலூர் 58 வேகன்சி, புதுக்கோட்டைக்கு 135 வேகன்சி, ராமநாதபுரம் 114 வேகன்சி, ராணிப்பேட்டை 118 வேகன்சி, சேலம்க்கு 276 வேகன்சி, சிவகங்கைக்கு 103 வேகன்சி, தென்காசி 83 வேகன்சி, தஞ்சாவூர் 200 வேகன்சி, தேனி 85 வேகன்சி, தூத்துக்குடி 141 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேகன்சி, திருநெல்வேலி 98 வேகன்சி, திருப்பத்தூர் 75 வேகன்சி, திருப்பூர் 240 வேகன்சி, திருவள்ளூர் 237 வேகன்சி, திருவண்ணாமலை 376 வேகன்சி, திருவாரூர் 182 வேகன்சி, வேலூர் 168 வேகன்சி, விழுப்புரம் 244 வேகன்சி, விருதுநகர் 164 வேகன்சி, மயிலாடுதுறை 150 வேகன்சி. டோட்டலாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் சேர்த்து தான் இதில் வந்து டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மெயினாக நம்ம பார்க்க போகிறது இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியான வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இப்போது எனக்கு கட்டாயம் ஒரு அரசு வேலை வேணும், அது இந்த ரேஷன் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் விற்பனையாளருக்கும் அப்ளை பண்ணணும், கண்டிப்பாக கட்டுனருக்கும் விண்ணப்பிக்கணும். 2 போஸ்டிங்க்கு ஒரு நபர் விண்ணப்பிக்கலாம். அது எந்த மாவட்டம் வேணுமாலும் இருக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் படி எந்த மாவட்டம் அதிகமான வேகன்சி இருக்கோ அதுவுமே நீங்கள் பார்த்து விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி ஒரு வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிற போஸ்டிங்கை பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் இல்லையா, இந்த மாவட்டம் இங்கே இந்த தாலுக்காலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் கூட இது. அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும் சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா. பேக்கருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக 18லேருந்து 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதில் ஏஜ் லிமிட் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து சேல்ஸ்மேனுக்கு 150, பேக்கருக்கு இதில் 100 ரூபான்னு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தாங்க. வெறும் உங்களுடைய 10வது 12வது மார்க்கை மட்டுமே வச்சு இந்த அரசு வேலையை வழங்குவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுங்க, கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த வேலைக்கு வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அப்ளை பண்ணுற வீடியோஸ் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.